இந்தாங்க. சட்டினி இருக்கா? இந்தா இருங்க, எடுத்துட்டு வரேன். பழசா? இல்ல கேட்டேன். வை வை வை. வேணாமா சட்னி வேணாமா? புடிக்க வையே வையே ஏதோ ஒண்ணு பாடு. என்னமோ தோசை ஏங்க இப்பதான் வச்சுட்டு போனேன். சாப்பிட்டேன் நானு. எப்படிங்க அதுக்குள்ளே ஒரு செகண்டுக்குள்ள எப்படிங்க ஒரு தோசை சாப்பிடுவீங்க? அப்படி பிச்சாச்சு போட்டாச்சு அவ்வளவுதான். எங்க கல்லு ஒரு கல்லு தாங்க வச்சிருக்கேன். சரி சரி சுட்டு வா. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க. சரிம்மா. ஏன் என்ன சிங்கிற மனுஷனை போட்டு ரொம்ப போட்டு இதா இருக்கு. இந்தாங்க. ம் ஏறுங்க, பொறுமையா சாப்பிடுங்க. சரி. அம்மா தோசை. எது தோசை எங்க பொறுமையா சாப்பிட சொன்னீங்க? உண்மையாதான் பாரு. நான் ஆஃப் எல்லாம் குட்டு வந்தீங்களா அப்படியே இப்படி இப்படி பிச்சு இப்படி பிட்டு தான் சாப்பிட்டேன். நானே சாப்பிட முடிச்சிட்டேன். சரி இருங்க. கொஞ்சம் சுட்டு கூட ப்ராசஸ் கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லி தர வேண்டியது. போடுமா கரெக்டா வந்துட்டேன் பாத்தீங்களா? டைமிங் கரெக்டா சரி சரி சாப்பிடுங்க. நெய் போட்டு பொடி அப்படியே மேல தூவி விட்டு எடுத்துட்டு வா. பொடி இல்லையே, மிளகா பொடி போடவா? மிளகா பொடி போட்டா அப்புறம் இதா இருக்கேன். சரி போய் எடுத்துட்டு வா. போய் ஏதாவது மிளகா பொடி போடாம நார்மல் தோசை எடுத்துட்டு நார்மல் தோசை எடுத்துட்டு வரவா? பொடி எல்லாம் உங்க அம்மா அரைச்சாரு இல்லையா? எங்க அம்மா எங்க கொடுத்து விட்டாங்க? நல்லா இருக்கும். உங்க வீட்டுல தான் பொடி அரைச்சு கொண்டு வருவேன். கல்யாணம் நான் புதுசுல எல்லாம் கவனிச்சு எல்லாம் நெய் எல்லாம் கொடுத்து இப்ப எதுவுமே இல்ல. எல்லாம் கடையில வாங்க வேண்டியது. என்னங்க இப்படி வரதட்சணை குடும்பம் பண்றீங்க? வரதட்சணை நம்ம பொடி தான் வாங்கிட்டு சொல்றேன். பொடியும் வரதட்சணை தானே? நான் எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லி பொடி இருந்தாதான் என் புருஷனை வீட்டுல வச்சு வாழ வரேன்னு சொல்லவா? பொடி நல்லா இருக்கும். உங்க அம்மா பொடி நல்லா இருக்குமா அதுக்காக